எல்லா நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஆஜி வில்லேஜ் பாய் சீனு. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது சூர்யா FM 94.5. நான் பேச ஆரம்பிச்ச இந்த நேரம் பாத்தீங்கன்னா 11 மணி 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேத்து ஈவினிங் ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு ராஸ்தாலியே பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா பைக்ல பறந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கரெக்டா வீட்டுக்கு போகும்போது ஏரியா முக்கிலேயே புள்ளிங்க கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு அழகான வாலிபன் 5-6 பெண்கள் சேர்ந்து ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு ஓடி போய் தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி அவங்க முன்னாடி என்ட்ரி கொடுத்து, அக்கா நிறுத்துங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இப்படி அநியாயமா இந்தியாவின் எதிர்காலத்துனா இருக்கிற ஒரு அழகான வாலிபனை போட்டு அடிக்கலாமா அப்படின்னு என் மாசான கேள்வி கேட்டு தடுத்தேன். அந்த அக்காக்கள் எல்லாருமே எரிச்சு போடுற மாதிரி முறைச்சாங்க. அதுல ஒரு அக்கா மட்டும் சொன்னாங்க, சிவனேன்னு போன என் கழுத்துல கடந்த தங்க சங்கிலி அறுத்துட்டான் தம்பி, ஓடி போய் புடிச்சு உதச்சு கொடுங்க. அந்த சிங்கப்பெண் அக்கா சொல்ல எனக்கே கோவம் வந்துருச்சு. டேய் செயின் ஸ்நாச்சரடா நீ அப்படின்னு அவன் கண்ணத்துல ஓங்கி பலாருன்னு வச்சேன். அதுக்குள்ள போலீஸ் வந்து அந்த புலிங்க போய் அலைக்க தூக்கி போயிடுச்சு. மக்களே, திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட ஒழிக்க முடியாதுன்னு நம்ம புரட்சி தலைவர் ஏற்கனவே பாடியிருக்காரு. தலைவர் பாடின பாட்டை கேட்டு எந்த திருடன் திருந்துவான்? ஒரு பவுன் தங்கம் எனக்கு 1 லட்சத்தை தாண்டி விக்குது. தங்க விலை கூட வழிப்பறி கொள்ளையர்களும் கூட்டிகிட்டே போறாங்களே தவிர திருந்ததா தெரியல. அதனால நாம திருந்திப்போம். நகைகளை போட்டு வரும் பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், பாதுகாப்பா தெருவில் நடக்கணும். ஒருவேளை ஸ்னைன் சாச்சர்களால எதிர்பாராத விதமா இப்படி விபரீதம் நடந்தா அந்த சிங்கப்பெண் அக்கா துணிச்சலா ஓடி போய் திருடனை மடக்கி பிடிச்சு அடிச்சு உதச்சு செயினை புடுங்குற மாதிரி தைரியமா வழிப்பறி திருடர்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டை போடுறேன். ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மாமா பதறாதீங்கம்மா. நீங்கள் நினைக்கிற மாதிரி செயின் இருக்க வரல, பர்ஸை தவற விட்டுட்டீங்க. அது கொடுக்கறதுக்காக வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும்மா. ஹலோ, சொல்லுங்கள் சார். இந்த மாதமாவது வாடகை தர ஐடியா இருக்கா உனக்கு? சாரி சார், எப்படியா அந்த மாதம் வாடகை செட்டில் பண்ணிடுறேன் சார். 6 மாதமாக இதைத்தானப்பா சொல்கிற. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இந்த வாடகை விட்டால் வேறு என்னப்பா வருமானம் இருக்குது? புரியுது சார், என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அது திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கே தெரியல சார். ஜாப் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். போது ரகு, நீ நல்ல பையன்தான். அதனால தான் நாங்களும் மனிதனையும் பார்த்து இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தோம். பட் எங்கள் சூழ்நிலையும் இந்த வாடகை நம்பி தான் இப்போ இருக்குது. நீ தப்பாக எடுத்துக்காத. முடிஞ்சால் அந்த மாதமே முழுசாக வாடகை செட்டில் பண்ணு, இல்லை வீட்டை காலி பண்ணு. நான் வச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவங்கக்கிட்ட தான் ஃபோன் இருக்கு, நம்மக்கிட்டே அவங்க பேசணும். டே லவடா, என்னடா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? ஆசை தீர்ந்து போச்சா? கலட்டி விட்டுலான்னு பார்க்குறியா? தொலைச்சிடுவேன் பாடு. என்ன இது யார் நம்பரா? ஓ, இந்த நம்பரையும் பிளாக் பண்ணலான்னு பார்க்குறியா? டே, ரோட்ல ஒருத்தர்கிட்ட வாங்கி பேசிட்டு இருக்கேன். சாரி உனக்கு இல்லடா, மொபைல் கொடுத்து அந்த ப்ரோக்கு சொன்னேன். ஓகே, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ என் நம்பருக்கு கால் பண்ணு. பண்ணலன்னா அறுத்துடுவேன், பார்த்துக்கோ. அப்புறம் யாருக்கும் யூஸ் ஆகாது.
தேங்க்ஸ் ப்ரோ. ம். தங்கப்பிள்ளை தூங்கிடுச்சா? நம்ம வீடு வந்துருச்சுடா. மம்மி பாரு. டேய் செல்லம், எழுந்திருக்க மாட்டியா? சரி தூங்கு. நீ தூங்குடா செல்லம், தூங்கு தூங்கு. கோவிந்தனா, கார்ல என் மொபைல் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். அச்சச்சச்சச்சோ. ஹாய் மை டியர். இவங்கள யாருன்னு பாருங்க. இவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க தனிமையில இருக்கிறத பார்த்து நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதான் உங்களுக்கு ஏத்த ஜோடிய வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி இவங்க கூட சேர்ந்து டெய்லி ஜாலியா இருப்பீங்களா? நான் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஹாப்பியா வேணாம். ஓகே ஓகே மேடம், செல்போன் கார்ல இல்ல மேடம். என்னண்ணே சொல்றீங்க? தம்பி கையில வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தான். கையில இருந்த செல்போன் கார்ல தான் விழுந்திருக்கும். உங்க மொபைல் கொடுங்க. ச்சே, அந்த பொறுத்துறாணி கணக்கா வாழ்ந்திருக்காடா. தா. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க. ஓ சார், அது ஏன் மொபைல். நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். மேம், நான் தான் மேம். அசோக் நகர் 4th டவுன்ல என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுனீங்களே. ஆமா. எப்படி ப்ரோ என் மொபைல் உங்ககிட்ட? மேம், நீங்கள் காரை மூவ் பண்ணும்போது உங்கள் குழந்தை ஃபோனை மிஸ் பண்ணிடுச்சு. நான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன், பட் நீங்கள் கவனிக்கல. நான் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு உங்களை சேஸ் பண்ணி வந்தேன், பட் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் ஹைட் ஆகிட்டீங்க மேம். ஓ சாரி ப்ரோ. இப்போ எங்க இருக்கீங்க? மேம், இப்போ நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு டீ கடையில் இருக்கேன் மேம். ஓகே, வித்தின் 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். மேம் சொல்லுங்க ப்ரோ. மேம், பேச்சுலர் லைஃபு, ஹவுஸ் ரெண்டல் தர வேண்டியிருக்கு, கேஷ் கொஞ்சம் தேவைப்படுது மேம். சரிங்க ப்ரோ, ஒரு 5000 எடுத்துட்டு வரேன். சாரி மேம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு 5 lakhs தேவைப்படுது மேம். ஹலோ, அந்த செல்போனே 1 lakh தாங்க. இருக்கலாம் மேம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ரொம்ப வருத்தபுல்லாக இருக்கா மேம். வாட்? ஏன் மேம், யூஎஸில் இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் சிவராமன் சாரை விட லோக்கலில் இருக்கிற ராஜேஷ் சாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேம்? நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா, நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில் சிவராமன் சாருக்கு லிமிட்டாக 5 கிஸ் சிம்பிள் தான் அனுப்பியிருக்கீங்க. ஆனால் அந்த ராஜ் சாருக்கு அன்லிமிட்டடாக ஏகப்பட்ட கிஸ் சிம்பிள் அனுப்பி அமர்க்கலாக படுத்திருக்கீங்க. ஓ சாரி மேம், நான் ஒருத்தன் பாஸ்வேர்டு போட்டு வச்சு இந்த மொபைலை எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா நினைக்கிறவங்க நினப்புக்கு பதில் சொல்லாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மேம், இந்த ஜென்ரேஷனில் அவன் என்னென்னமோ சாதிக்கிறான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஐஃபோன் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண என்னால் முடியாதா? ட்ரை பண்ண ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ் மேம், நீங்கள் ஒரு கலா ரசிகை மேம். அழகான உங்கள் வீட்டின் ஹாலில் கலர் கலராக பால்ஸை நிரப்பி ஆர்ட்டின் ஷேப்பில் மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சு அந்த ராஜேஷ் சாரோட நீங்கள் தனிமையில் இருந்ததெல்லாம் விஷுவலாக எடுத்து பார்த்து நீங்களே உங்களை ரசித்ததெல்லாம் இப்போ உங்களுக்கே அது வினையாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது மேம். எல்லாம் கர்மா. என் குட் டைமோ உங்கள் பேட் டைமோ, என் ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு டார்ச்சர் பண்ண சேம் டைமில் என் மொபைலை வாங்கி நீங்கள் யார்கிட்ட கிளாமராக பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த செகண்ட் என் கையில் கிடச்ச உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி கிளாமர் விஷயம் ஏதாவது இருக்குமா, அது எனக்கு ஏதாச்சும் உதவுமான்னு டீயை குடிச்சிக்கிட்டே ரிலாக்ஸாக பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது மேம், நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப பயங்கரமாக இருந்தது. உங்கள் பெட்ரூம் விஷுவல் எல்லாத்தையும் பார்த்து மறந்து போயிட்டேன்.
உங்கள் பேட் டைம்லேயும் ஒரு குட் டைம் உங்கள் மொபைல் என் கையில் கிடச்சிது. இதுவே வேற யாரு கையில் கிடச்சிருந்தா உங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மேம். ஏய் ஃப்ராடு 420. மேடம், நான் மட்டும்தான் ஃப்ராடா? 420யா? அப்போ நீங்கள் இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் கடல் தாண்டி இப்போ உங்களுக்காக கஷ்டப்படுறாரு சிவராமன் சார். அவருக்கு நீங்கள் செய்கிற துரோகத்துக்கு பேர் ஃப்ராடுத்தனம் இல்லையா? அந்த ஃப்ராடுத்தனம் 420 செக்ஷனில் வராதா? ஏய் ரொம்ப பேசாத. உனக்கு 5 lakhs தானடா வேணும்? சின்னதாக ஒரு வீடு லீஸ் கிடைக்க அதுக்கு அது போதும் மேடம். அதுக்கு மேலே ஆசைப்படணும்னா பேராசைக்காரனா? இந்த சென்னையில் மாதம் மாதம் வீடு வாடகை கட்டுறது வயிற்றுச்சலாக இருக்கு மேடம். சரி வை, பணத்தோட வரேன். ம் நிறுத்துங்க. ரொம்ப திங்க் பண்றீங்க மேடம். இந்த சீன் எல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட்ல இல்ல மேடம். நம்ம ஸ்கிரிப்டுக்கு தேவை இன்னும் ஒரே ஒரு சீன் தான். அந்த சீன் என்னன்னா, நீங்க வந்து பணத்தை தரீங்க, நான் உங்ககிட்ட போனை தர்றேன். அதை தவிர வேற சீன் யோசிச்சுங்க, அப்புறம் நீங்க சீன் ஆயிடுங்க. ஓகே ஓகேவான்னு கேட்டேன். ஓகே. சும்மா சொல்லக்கூடாது மேடம். இமேஜினேஷன்ல என் நெஞ்சு மேல நீங்க கோவமா கால் வைக்கும் போது செவ்வாழை தண்டு போல சும்மா வழ வழன்னு அட அட அட. ஹேய், அதான் பணம் வந்து குடுக்கறேன்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான். ஓ சாரி மேடம். அந்த செவ்வாழை தண்டு காலு உங்க ஹஸ்பண்ட் சிவராமன் சாருக்கு சொந்தமானது மேடம். தப்பு 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 தப்பு. ராஜு சாருக்கு சொந்தமான உங்க காலை நான் வர்ணிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு மேடம். டேய், அதான் தப்புன்னு சொல்லிட்டேனே மேடம். சாரியும் கேட்டனே. அப்புறம் பணத்தோட வருவீங்கல்ல, அதெல்லாம் வருவீங்க. நான் வெயிட் பண்றேன் மேடம். அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க மேடம். பண பசியோட இருக்கேன். ஃபாஸ்டா வாங்க. என்ன கொஞ்சம் தாமதமானாலும் பெட்ரூம்ல ராஜ் சாரோட நீங்க ஆடிய நிர்வாண ஆட்டம் சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவும். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்குங்க. பணத்தோட வருவீங்கல்ல, அதெல்லாம் வருவீங்க. நான் வெயிட் பண்ணுறேன் மேடம். அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க மேடம். பண பசியோட இருக்கேன். ஃபாஸ்ட்டாக வாங்க. என்ன கொஞ்சம் தாமதமானாலும் பெட்ரூமில் ராஜ் சாரோட நீங்கள் ஆடிய நிர்வாண ஆட்டம் சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவும். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்குங்க.
நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சுபா, ஆர் யூ ஜோக்கிங்? நோ சிவா, ஐம் டெல்லிங் த ஃபேக்ட். எப்பவும் சண்டை தானே போடுவ, இப்போ என்ன மிட் நைட்டில் கால் பண்ணிட்டு டிவோர்ஸ் வேணும் கேட்குற? காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிவா. லெட்ஸ் செப்பரேட் வித் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே? மேம் என்னடா பணம் பத்தலையா? இல்லை மேம், அது வந்து இரு வரேன். மேம் மேம் ஹலோ. ரகு, சொல்லுமா. எப்படிடா செல்ல இருக்க? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னய்யா, படவக்காரி புண்ணியத்துல நல்லாதாயா இருக்கேன். உனக்கு இன்னும் சரியா வேலை அமையலையாயா? அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம் ஐயா. எப்பா ரகு, வேலை அமையலையேன்னு மனசை தளர விடாதையா. கொப்பா சாகுறப்ப நீ 6 மாசத்து குழந்தை. நமக்கு நிலவளமா இருந்துச்சு. கூலிக்கு களை வெட்டி தான் உன்னை வளர்த்தேன், படிக்க வச்சேன். படிச்ச படிப்புக்கான வேலை இல்லைன்னா என்னையா? நீ நம்ம ஊருக்கு வந்துறியா? அம்மா நான் களை வெட்டி உனக்கு சோறு போடுறேன். 2 பசுமாட்டை வாங்கி பால் கறந்தா கூட உனக்கு ஒரு பொழப்பு வந்துருவியா? உனக்கு இப்ப நேரம் சரியில்லையா? திருக்கோயில் ஒரு ஜோசியக்காரன் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு தெல்ல தெளிவா 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். நேத்து நைட்டு வேற நல்ல பாம்பு துரத்தி வர மாதிரியே கனா வேற கண்டேன். ஏதோ உனக்கு தீங்கு நடக்க போற மாதிரியே தோணுதியா? எப்பா ரகு, மனசை மட்டும் தளர விடாதையா. ஏன் அப்படி சொல்றேன்னா, வறுமையிலையும் கஷ்டத்துல இருக்கிறப்பதான் அதை சமாளிக்க ஏதாவது தப்பு செய்ய தோணும். சின்ன தப்பு தானேன்னு உனக்கு இருக்கிற கெட்ட நேரம் எதையாவது செய்ய வச்சிரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டி செய்யற தப்பு தான் அடுத்து எல்லா தப்புக்கும் தொடக்கமாயிரும். எனக்கு என்னமோ பயமா இருக்கியா? உனக்கு என்னமோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுதியா? அம்மா பேச்ச கேட்டு நிதானமா யோசிப்பா. பொம்மடாட்டி வளர்த்த பிள்ளை புண்ணியம் இல்லாம போச்சுன்னு ஊர் ஏச்சு பேச்சுக்கு என்ன ஆளாக்கிறாதப்பா. நீ படிச்சவன், படிக்காதவன் நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஊருக்கு வந்துறியா? உனக்கு எப்போ நல்ல நேரம் வருதோ அப்போ எல்லாம் தானா வந்துருவியா? அம்மா சொல்றத கேளியா? சாரி மேம், ஒரு தப்பு தானே இந்த தப்பை நான் செஞ்சுருந்தா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பல தப்புக்கு இதுவே தொடக்கமாக இருக்கும். வறுமையோடு வாழ்ந்தால் நேர்மையாக வாழ்ந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியுன்னு எங்கள் அம்மாவோட ஃபோன் காலுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். வெரி வெரி சாரி மேம். நான் உங்களை ரொம்ப அப்படி பேசிட்டேன். அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க மேம். சாரி மேம், ஒரு தப்பு தானே இந்த தப்பை நான் செஞ்சுருந்தா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பல தப்புக்கு இதுவே தொடக்கமாக இருக்கும். வறுமையோடு வாழ்ந்தால் நேர்மையாக வாழ்ந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியுன்னு எங்கள் அம்மாவோட ஃபோன் காலுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். வெரி வெரி சாரி மேம். நான் உங்களை ரொம்ப அப்படி பேசிட்டேன். அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க மேம்.
சாரி சுபா, இவ்வளோ நாளாக நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமலே இருந்துட்டேன். டெய்லி நீ எனக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடும் போதெல்லாம் உன்னோட லோன்லினஸ் தான் உன்னை அப்படி பேச வச்சதுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே இருந்துட்டேன். இப்போ நான் வாங்குகிற இந்த 15 lakhs சேலரி நம்ம ஃப்யூச்சருக்குன்னு தப்பாக நினச்சிட்டேன். உன்னோட ஃப்யூச்சர் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சி நமக்கு ப்ரெசன்ட் லைஃப் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். ஐ தாட் மணி வாஸ் இம்பார்ட்டன்ட், பட் நெவர் தாட் தட் அவர் யூத் நீடட் ஹாப்பினஸ். சாரி சுபா, டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம். உடனே நான் இந்தியா வந்துடுறேன். சென்னையில் ஒரு 1 lakhோ 50,000 சேலரியில் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம். நான் இங்கே, நீ அங்கே. இந்த யூஸ்லெஸ் லைஃப் இனி நமக்கு வேண்டாம். ப்ளீஸ் சுபா, நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. செல்லக்குட்டி முழிச்சிருச்சா? அம்மா வந்துட்டேன்டா. அதாதடா தங்கம், அம்மா வந்துட்டேன்ல. சரி சரி, ஹலோ ஹலோ ஹலோ.